என்ன நடந்தாக்கா? ஒளிவரைக்கு மூலம் அறிவித்தல் வழங்கப்பட்டு இருந்தன. என்னதுக்கு? என்னன்னு சொல்லி கிராம திருப்தி செய்யறதுக்கு இப்படி ஆக்கள் இப்படி எல்லா மக்களும் சமூகம் அளிக்கணும் பண்ணி சொல்லி சொன்னாங்க. எந்த இடத்துல? சேனக்குடியிருப்பு மாரியம்மன் கோயில் வீதி, பிள்ளையா கோவில் வீதி. அதுக்கு யாரு எம்பி வாரன்னு சொன்னது? ஆக்கள் வாரதாக அறிவிச்சிருந்தாரு. நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க? நீங்களும் அந்த இடத்துக்கு நானும் போனேன். என்ன நடந்தது பிறகு? என்ன நடந்தது பிறகு? அப்ப வந்தவுடன் நான் தான் கேட்டேன், இப்படித்தான் என்ன செய்ய போறாங்க என்ன இப்படி ரோட்டா செய்ய போறாங்க. நான் சொன்னேன், நாங்க உங்களுக்கு வாக்களிக்க விரும்பல, வாக்களிச்சு நாங்க எங்களோட உரிமைக்கு வாக்களிச்சு எங்களை விலை பேசி தூரம் விற்கிறதுக்காக கோடிக்கணக்கில் வாங்குறதுக்கு நாங்க வாக்களிக்கல. அப்படிப்பட்ட ஒரு ஆள்விருத்தி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி நான் அவரோட முரண்பட்டு கொண்டு சொன்னதுக்கு அவர் என்ன தகவலாத வார்த்தையால் பேசினார். எனக்கு தகவலாத வார்த்தையால் பேசினார். பேசின உடனே நானும் அவருக்கு திரும்பி அவர் சிரிச்சிட்டு வந்து கையை பிடிச்சோம். நான் கீழே இருந்த மண்ணத்துக்கு அவருக்கு அவரோட முகத்தில் இருந்தார். மீண்டும் கலைச்சார், கல்ல தூக்கி வீசினேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அவரு ஜீப்ல இருக்குண்டு அவரோட வண்டியில இருக்குண்டு எனக்கு கெட்ட வார்த்தையால் பேசக்குள்ள திரும்பி போலீஸாருக்கும் அவருக்கு சேர்த்து மண்ணால் எரிஞ்சு. நீங்க போலீஸுக்கு போனதா? அதுக்கப்புறம் அவர் போய் போலீஸ்ல கொம்பளை பண்ணி போலீஸ் ஜீப் வந்தது. நான் அந்த இடத்துக்கு நான் சொன்னேன், நான் ஜீப்ல வர மாட்டேன் போட்டு எங்கட சைக்கிள்ல போனேன். போன உடனே நான் HY கேட்ட உடனே நான் நடந்த விளக்கத்தை சொன்னேன். அவர் ஒரு எங்கட உரிமையை வித்து போட்டு எங்களுக்கு இந்த அளவு மானங்கட்ட பேச்சு கேட்கிற அளவுக்கெல்லாம் நாங்க இல்ல சார் அப்படி சொன்னேன். போலீசாரகம் HY விளங்கினவர் திரும்பி உங்களுக்கு முறைப்பாடு பதியப்பட்டதா? அவர் வச்ச முறைப்பாடுங்கிற வாக்குமூலத்தை எழுதி போட்டு விட்டுருக்காங்க.